இதே மாதிரியே பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஜாதத்தை எடுத்துகிட்டு வராங்க, அவங்க மைண்டில் ஃபிட் பண்ணிடுறாங்க இந்த இந்த வரன் தான். ஏன்னா இது ஈஸியாக இருக்குது, செலவுக்கு ஈஸியாக இருக்குது, பேச்சுவார்த்தைக்கு ஈஸியாக இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குன்றப்ப அவங்க முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டு இந்த ஜாதகத்தை தூக்கி கொண்டு போய் ஒரு 10 ஜோசியர்கிட்ட பார்க்குறாங்க. எவன் வந்து இதை சரியா இருக்குன்னு சொல்றானோ அவன் நல்ல ஜோசியர்னு இவங்களாவே சொல்லிக்குவாங்க. அந்த ஜோசியம் பாரு போனோடனே பாயிண்டா சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பான், இவனுக்கு வந்து சரியா தெரில மழுப்புறான் அப்படின்னு சொல்லி இவங்களாவே முடிவெடுத்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ இவங்க கல்யாணம் பண்ணிட்டு பிரேக்கப் ஆகும் பொழுது இந்த மீதி சொன்ன ஜோசிகாரன்லாம் ஃப்ராடுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ இவனையும் ஃப்ராடுன்னு சொன்னோடனே இன்னொருத்தனையும் இவன் ஃபஸ்ட்டு செய்யணும்னு சொன்னோடனே சேர்த்து ஃப்ராடாக்கி விட்ருவாங்க. அப்போ இவங்க முடிவுக்கு எதை வேணாலும் செய்வாங்க. எங்களை கேட்டிங்கன்னா அங்கே பண்ணாதுன்னு சொன்ன நிறைய கல்யாணங்களை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் சொன்னதுனால சரி செஞ்சுருக்கலாமான்னா அல்ல, அதான் விதி. நம்ம என்ன செய்யணும், விதியை கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சிலது அவங்களுக்கு பிரேக்கப் ஆகணும்னு விதி. நிறைய பேருக்கு இன்றைக்கி காலையில் ஒரு ஜாதகம் பார்த்தேன், அந்த பெண்ணுக்கு பிரேக்கப் ஆகக்கூடிய மோடில் இருக்குது. அந்த பையன் அந்த ஒரு பையனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பையனுக்கும் 2வது திருமணம் மோடு இருக்குது. அந்த பொண்ணு என்கிட்ட கேட்குது, ஏன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன்? அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் நான் சொல்கிறது சொல்லிட்டேன், இந்த குடும்பத்தை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க, அது பிரேக்கப் ஆகி என்றைக்கு வேணாலும் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அது கேட்காம இருந்துருக்கலாம் நீ. அப்போ கேட்டுட்டு நான் சொல்லாமல் விட்டுருந்தா நீ நாளைக்கு என்ன குறை சொல்லுவேன். அதனால் ஜாதத்தில் இப்படி இருக்குது. சில விஷயங்கள் தர்ம சங்கடமான இடத்துலையும் நாங்களும் மாட்டிக்கிறோம்.